அரசு காப்பீட்டு நிறுவனத்துல உதவியாளர் பணிக்கான அறிவிப்பு வந்து வெளியாயிருக்கு. அந்த உதவியாளர் பணிக்கான கல்வி தகுதி, சம்பள விவரங்கள் மற்றும் வயது விவரங்கள் மற்றும் விண்ணப்பிக்கும் முறை உள்ளிட்ட தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்மளுடைய யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக அரசு வேலைவாய்ப்பு தகவல்களை அப்டேட் பண்ணிட்டு வரோம். மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற வாட்ஸ்அப் குரூப் லிங்க், அதுக்கப்புறம் டெலகிராம் லிங்க்கையும் கிளிக் பண்ணி நம்மளுடைய அரசு வேலைவாய்ப்பு குழுவில் மறக்காமல் வந்து இணைங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் அரசு காப்பீட்டு நிறுவனமான ஓரியண்டல் இன்சூரன்ஸ் கம்பெனியில் வெளியாக இருக்கிற உதவியாளர் பணிக்கான தகவல்களை நம்ம வந்து பார்க்கலாம். ஓரியண்டல் இன்சூரன்ஸ் கம்பெனியில் உதவியாளர் பணிக்கான அறிவிப்பு வந்து வெளியாயிருக்கு. அந்த பணிக்கான கல்வி தகுதி வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எந்த பிரான்ச்சாக இருந்தாலும் ஓகே, டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மாத சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா 22,405 62,265 ரூபாய் வரைக்கும் சம்பளம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க இந்த பணிக்கு. இந்த பணிக்கான காலி பணியிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 500 காலி பணியிடங்கள் இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பணிக்கான வயது வரம்பு வந்து பார்த்தீங்கன்னா 21 30 வயசுக்குள்ளே வந்து இருக்கணும்னு சொல்கிறாங்க. வயது வரம்பு தளர்வு வந்து பார்த்தீங்கன்னா SC ST பிரிவினருக்கு கூடுதலாக 5 ஆண்டுகள் வந்து தளர்வுகள் வந்து தந்துருக்காங்க. OBC பிரிவினருக்கு 3 ஆண்டுகள் கூடுதல் தளர்வு வந்து இருக்கு. PWD அதாவது பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டியாக இருந்தால், ஜென்ரல் பிரிவினராக இருந்தால் 10 ஆண்டுகள் கூடுதல் தளர்வு. அதே SC ST பிரிவினராக இருந்தால் 15 ஆண்டுகள் கூடுதல் தளர்வு. OBC பிரிவினராக இருந்தால் 13 ஆண்டு கூடுதல் தளர்வுகள் வந்து கொடுத்துருக்காங்க. மேலும் இந்த பணிக்கான விண்ணப்ப கட்டணம் வந்து பார்த்தீங்கன்னா SC ST எக்ஸ் சர்வீஸ்மேன் PWD பிரிவினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 175 ரூபா வந்து விண்ணப்ப கட்டணமாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. மற்ற பிரிவினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 850 ரூபா வந்து விண்ணப்ப கட்டணம், அதாவது எக்ஸாம் ஃபீஸாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பணிக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 கட்டமாக வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து நடத்துகிறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீலிமினரி எக்ஸாமினேஷன், அதுவும் ஆப்ஜெக்டிவ் முறையில் தான் வந்து நடக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாமினேஷன், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டிவ் டைப்பில் தான் வந்து நடக்கும். இந்த பணிக்கான விண்ணப்பம் வந்து ஆரம்பிக்கிற தேதி வந்து பார்த்தீங்கன்னா 2/8/2025. அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிற லாஸ்ட் டேட், அதாவது அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 17/8/2025. இந்த பணிக்கு நீங்கள் அப்ளை பண்ணோன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த இணையதளம் முகவரி https://www.orientalinsurance.org.in/carriers என்ற முகவரியில் 17/8/2025 நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். இல்லைன்னா நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற லிங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பணிக்கான அப்ளிகேஷன் லிங்க்கையே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் வந்து கொடுத்துருக்கேன். மறக்காமல் நீங்கள் வந்து இந்த பணிக்கு 17/8/2025 ஆன்லைன் மூலமாக வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். இது போன்ற மேலும் அரசு வேலைவாய்ப்பு தகவல்களுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.